வெல்கம் டு abishashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப ஈஸியான நண்டு கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நண்டு கிரேவி செய்யறதுக்கு ஒரு panல கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணி சூடானதும் இதில் கொஞ்சம் பெருஞ்சீரகம், ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதும் 2 ஆனியன் நல்லா சாப் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஆனியன் குக் ஆகிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் ஆனியன் குக் ஆகிட்டு இருக்கும்போது நான் ஒரு 2 சில்லி ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். அது மாதிரி கொஞ்சம் கறி லீஃபும் சேர்த்துருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ ஆனியன் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குக் ஆகியிருக்கு. இந்த டைம் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இதோட பச்சை வாசனை எல்லாம் மாறுறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் போதே நல்ல ஒரு வாசம் வரும். இப்போ இந்த ஆயிலே நல்லா குக் ஆனதுக்கு பிறகு நான் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா சாப் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்மளோட தக்காளி நல்லா மேஷ்டாகி கிடைக்கணும். இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு குக் ஆகட்டும். இந்த டைம் நம்ம நண்டு கிரேவிக்கு ஒரு கிரேவி மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி தேங்காய், ஜீரகம், பெருஞ்சீரகம், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், இதுக்கு கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக நமக்கு அரைஞ்சி கிடைக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இந்த டைம் கொஞ்சமாக புளியும் கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி நல்லா மேஷ்டாக நமக்கு குக் ஆகியிருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், அப்புறமா கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கிறேன். இதுவும் இந்த ஆயிலே நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த ஆயிலே நம்ம ட்ரை மசாலாவும் நல்லா குக் ஆனதுக்கு பிறகு நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை சேர்த்துடலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக்காக வைக்கலாம். இதில் இருந்து ஆயில் கொஞ்சமாக பிரிஞ்சு வரணும். இப்போ நான் ஒரு 2 நண்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நான் கொஞ்சம் பெரிய நண்டானனால 2ஆக கட் பண்ணியிருக்கிறேன். உங்ககிட்ட சின்ன நண்டாக இருந்தால் நீங்கள் முழுசாக கூட அப்படியே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கிரேவி நல்லா திக்காகி ஆயில் கொஞ்சம் பிரிஞ்சு நல்லா குக்காகி கிடச்சிருக்கு. இந்த டைம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த இந்த நண்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா கூடையே நண்டை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இந்த நண்டு குக் ஆகிறதுக்கு தேவையான சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு இதை நல்லா குக் பண்ணலாம். இந்த மசாலாலேயே நல்லா குக்காகி கிடைக்கும் இந்த நண்டு. பாருங்கள், நம்ம நண்டு குக்காகி கிடைக்கும்போது அதோட கால் எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலரில் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியும். இந்த டைம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட் இதில் சேர்த்து நம்ம கிரேவிக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ சால்ட் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் இன்றைக்கி கொஞ்சமாக கறி லீஃப் கிள்ளி ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம தேங்காய் அரைப்பெல்லாம் நல்லா வாசம் எல்லாம் மாறி நல்லா குக்காகி கிடைக்கணும். அதுக்காக மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு அருமையான நண்டு கிரேவி சூப்பராக நமக்கு ரெடி ஆகி இருக்குது. இப்போ ஒருக்க கூட நீங்கள் காரம், சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒருக்க கொதி நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கறி லீஃப் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும். ஒரு அருமையான நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு சூடான சாதத்தில் இந்த மாதிரி நண்டு கறி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடிக்கடி கோல்டு, இருமலெல்லாம் இருக்கிறவங்க இந்த மாதிரி நண்டு கறி எடுக்கும்போது ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். ஒரு சுவையான நண்டு கறி நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள்.
நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.